ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்ட்ராடே ஹையிலேருந்து லோ வந்து மோர் தென் 400 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து டவுனில் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ முடியும் போது ஒரு 275 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. 23,897.95 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ்டு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன டார்கெட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 24,000 இந்த இடத்துக்கு கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸு கீழே மார்க்கெட் இருந்தாலே மார்க்கெட் வந்து 24,000க்கு போகும். ஸோ 24,000க்கு கீழேயும் மார்க்கெட் இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை மார்க்கெட் வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த இடத்தோட கேப் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் கரெக்டுங்களா? இங்கேருந்து மார்க்கெட் இது வரைக்கும் கேப் இருக்குது. அப்போது இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ இந்த கேப் இருக்குது. இந்த கேப்புோட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் கேப்பு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் வந்து அடுத்து ட்ரை பண்ணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ நம்ம சொன்னபடியே மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன மார்க்கெட்டோட கேப்பை வந்து, ஸோ ஒரு கேப் அப் நடந்துச்சு, ஒரு கேப் இருந்துச்சு, அந்த கேப்பை மார்க்கெட் டச் பண்ணிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது மார்க்கெட் இன்றைக்கி என்ன லெவலில் இருக்கும் மண்டே அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல எந்த மாதிரி மார்க்கெட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ 1 ஹவரில் வந்து ஃபஸ்ட் டைம் தான் மார்க்கெட் டவுன் வந்திருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுனில் வந்து மார்க்கெட் வந்துட்டு இருக்காங்க. இதுவே இதுவும் க்ளோஸ் தான், இங்கேயும் க்ளோஸ் வச்சுருக்கு, திரும்பவும் இதுவும் க்ளோஸு. பட் ஆனால் இங்கே வரைக்கும் எடுத்துப்போம். ஓகேவா? சரி, இந்த இடம் எப்படி நடந்திருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே இதுவே ஒரு க்ளோஸு. அப்போ இந்த இடம் க்ளோஸ் அப்படின்னா இது ஒரு லோ, இது ஒரு ஹை, இது ஒரு லோ. கரெக்டுங்களா? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் திரும்பவும் இந்த இடம் மார்க்கெட்டு. பட் ஆனால் மார்க்கெட் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டாப் அண்ட் மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் கிராப் பண்ணியிருக்கு. பட் ஆனால் கீழே க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டோட இந்த இடத்துல இருந்து ஸோ மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சு. அப்போது ஃபஸ்ட்டு டைமாக இந்த இடத்த திரும்பவும் மார்க்கெட் வந்து சேஞ்ச் கொடுத்துருச்சு. கரெக்டாக? அப்போ மார்க்கெட் சேஞ்ச் கொடுத்தது. ஸோ ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு வந்திருக்கு. ஆர்டர் பிளாக் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் இந்த இடம். இந்த இடத்த மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டேன். ஓகேவா? அன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே கேப் பாசிட்டிவ் சினாரியோ வந்து ஃப்ரைடேவே வந்துட்டாங்க. பட் இன்றைக்கி அது நடக்கணும்லாம் அவசியம் கிடையாது. லாஸ்ட் ஃப்ரைடேவும் நம்ம அதான் சொல்லியிருந்தோம், ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஒரு ஜஸ்ட்டு வந்து இண்டிகேஷனாக எடுத்துக்கலாம். பட் அது நடக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னால், நான் அன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் தான் மார்க்கெட் வந்து ஃப்ரைடேவே ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஒரு சில வாட்டி கிஃப்ட் நிஃப்டியில் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஃப்ரைடே அன்றைக்கி. இன்றைக்கி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, எப்பயும் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸை வந்து ஸ்டடி பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணிப்போம் இல்லையா? ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பார்த்திங்க அப்படின்னா 23,897.95. அடுத்து இதோட ரவுண்ட் ஃபிகர் எடுத்துப்போம். ரவுண்ட் ஃபிகர் பார்த்திங்க அப்படின்னா 24,900, சாரி 23,900, 23,900. இந்த இடத்தையும் அப்படி மார்க் பண்ணிப்போம். ஒன்று கரெக்டா? அப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு 200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் இருக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. இன்னும் 6 o'clock ஆகலை. 6:30க்கு மேலே தான் கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன் நமக்கு இன்னும் அக்யூரேட்டாக தெரியும். ஓகே, பட் பாசிட்டிவ் சினாரியோ ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்
23,900க்கு மேலே இருந்தது அப்படின்னாலே மார்க்கெட்டோட லெவல் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000. திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் 24,000க்கு மார்க்கெட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கும். இந்த 100 பாயிண்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடம் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 24,200. ஸோ இதை இப்படி மார்க் பண்ணாமல் நம்ம எப்பயும் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிடுவோம். மார்க்கெட் எடுத்திருக்கு 24,000. ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு அடுத்து இருக்கிற இடம் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட வச்சுக்கோங்க. ஸோ 24,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஒருவேளை பாசிட்டிவ் சினாரியோ இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்டேயே மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். ஓகேங்களா? ஒன்று மார்க்கெட் பாசிட்டிவ் சினாரியோவில் ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகலாம். அப்போது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்காங்க, 24,200க்கு மேலே இருக்காங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த இடத்த டச் பண்ணாமல் இருக்குது. இங்கே மார்க்கெட் எடுக்கலாம். இந்த இடத்துலேருந்து ஒரு கேப் டவுன் நடந்திருக்கு, இந்த கேப் இருக்குது. அப்போ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 150 பாயிண்ட்ஸ் 24,360 to 24,400 இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படியே 1 ஹவர் டைம் எடுத்து பார்த்துருங்க. ஸோ லாங் டேர்மில் மார்க்கெட் போனால் இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்துடலாம். ஸோ லாங் டேர்ம்லேயும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துக்குள்ளே ஒரு 24,600 இந்த ஜோனுக்கு வரலாம். மார்க்கெட் பாசிட்டிவ் சினாரியோ இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேவா? அப்போது மார்க்கெட்டோட இந்த லோ டு ஹை வரைஞ்சி பாருங்கள். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 61% வரைக்கும் லோ கொடுத்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக இதுதான் இந்த இடம் தான் மார்க்கெட்டு. ஸோ இந்த லோ டு ஹை வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இது ஜஸ்ட் வந்து டவு தேரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு லோவாக கிடைக்கும். ஸோ இலியாட் வேவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் தான் லோவாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61% இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்புகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் 24,600 ஒரு 700 பாயிண்ட்ஸ் பக்கம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் இருக்கிறதுக்கு பாசிபிள். அதே போல் டவுன் சைட் நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட் டைம் மார்க்கெட் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு 24,200 வரைக்கும் வந்துட்டு திரும்ப மார்க்கெட் டவுனில் வர்றதுக்கான பாசிபிளும் இருக்குது. டவுனில் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல திரும்ப வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்படி மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்குறாங்க, இல்லை இந்த இடத்துலேருந்தே மார்க்கெட் வந்து டவுன் சினாரியோஸ் நடக்குது இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அடுத்த லெவல் 23,600 to 560 இந்த இடம் தான். பட் நீங்கள் 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ப்ரீவியஸ் டே வந்தாங்க இல்லையா, அதோட லோ தான் இந்த கேண்டில் ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இந்த இடம் வரைக்கும். அப்போ இந்த இடம் வரைக்கும் அப்படின்னா ஸோ க்ளோஸு 23,800 இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் ஃபஸ்ட் லெவலில் வரலாம். இந்த 23,800 ஒரு 100 பாயிண்ட்ஸை வந்து மார்க்கெட் இருக்கிற இடத்துல இருந்து பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்து கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் லாங்காக வர்றதுக்கான ஏரியாஸ் வந்து பார்த்துட்டோம். அப்போ இந்த இடத்துல அடுத்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான இந்த இடத்துல ஒரு இன்சைட் பார் இருக்குது. கரெக்டாக இந்த இன்சைட் பாரில் தான் உங்களுக்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு 750 to 700. அடுத்து இந்த ஜோனை நம்ம அப்படியே கொடுத்துட்டோம். இந்த ஜோனில் 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 672 இந்த ரேஞ்சு. ஆனால் இந்த இடத்த நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் லாங் டேர்ம்லேயே கொடுத்துட்டோம். ஓகேவா? அப்போது
மார்க்கெட் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் எந்த ஜோனுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னா, ஸோ 23,600லேருந்து 24,600 இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அரௌண்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸு. ஸோ இது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறப்ப இந்த லெவலுக்கு கீழே இருக்கும். இந்த லெவலுக்கு கீழே போகாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து பாசிட்டிவ் சினாரியோவில் தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் தான் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் டெக்னிக்கலாக வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. தேங்க்யூ எவ்ரிவன்.